கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு சார்ந்து வாழ வேண்டும். அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நாம் அடைக்கலம் அடைய வேண்டும். இஸ்ரவேலர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் போய் கொண்டிருக்கிறது. அவங்க ஒரு வேளைக்கு சாப்பாடுக்கே வழி இல்லாமல் அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்களுடைய எல்லா வேதனைகளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகையும் சமீபமாய் இருக்கிறதுனால நாம் எவ்வளவு துரிதமாய் பரிசுத்தமாக வேண்டுமோ அவ்வளவு துரிதமாக பரிசுத்தமாக்கிக் கொள்ளவும், தேவனை அறியாத மக்களுக்கு நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம். நம்முடைய கடமை என்ன அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகணும். அவனுடைய வருகை வரும்போது பரலோகத்துக்கு நம்ம கூட்டிகிட்டு போகணும். ஹல்லேலூயா. நாம் வெறுமையாக இராதபடி, நாம் மாத்திரம் தேவனை ஆராதிக்காதபடி, மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கள், மற்ற இப்போ இருக்கிற சொந்த பந்தம், உற்ற உறவினர்கள், அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஏசப்பா பற்றி சொல்லுங்கள். ஆண்டவர் கட்டாயம் நீங்கள் ஜெபிச்சுட்டு போகும்போது ஆண்டவர் அவர் உள்ளத்தில் பேச அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதனால நான் பேசித்தான் இருக்கேன், அவங்க எதுவுமே ரியாக்ஷன் இல்லை, அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம பேசிட்டு வருவோம், அது என்னைக்காவது ஒரு நாள் ரியாக்ட் ஆகும். கண்டிப்பாக ரியாக்ட் ஆகாமல் இருக்காது. ஏன்னா நம்ம பேசுறது ஜீவனுள்ள வார்த்தை, சர்வ வல்லமைகளோட வார்த்தை. அதனால் கண்டிப்பாக ரியாக்ட் ஆகும். நம்ம கடமை என்ன செய்வோம், துரிதமாக செய்யலாம். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறதுனால நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும். ஜெபத்திலே இன்னும் நாம் ஜெபிக்க அதிகம் கடமைப்பட்டிருக்கிறோம். மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்ற தேசங்களுக்காக ஜெபிக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய கடமைகள் நமக்கு இருக்குது. ஸோ ஜெபிங்க. ஃப்ரீ டைமில் நிறைய நேரம் நீங்கள் ஜெபத்தில் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலர்கள் அங்கே நடக்குது அப்படின்னா நம்மளை அந்த இடத்துல வச்சு பாருங்களேன். நம்ம அப்படி இருந்தால், நம்ம சொந்தக்காரங்க அப்படின்னு நம்ம சும்மா இருப்போமா? இருக்க மாட்டோம் இல்லையா? அதனால நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கலாம். இன்னும் அவங்களுடைய போராட்டங்களை மாறணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு, வசதிகள், வாய்ப்புகள் கிடைக்கணும். ஸோ அதுக்காக ஜெபிங்க. நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிங்க. ஸோ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.